friends, welcome to Noyyal Express. இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னா காடை முட்டையும் கருவாட்டு பிரட்டலும். இப்போ நம்ம காடை முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். சுடுதண்ணியில கருவாட்டை போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து கடுகு சேர்த்திக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி 5 சேர்த்திக்கலாம். மசாலால சுத்தம் பண்ண கருவாட்டை சேர்த்திக்கலாம். கருவாடு வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மசாலால கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காடை முட்டையை சேர்த்துக்கலாம். காடை முட்டையில் சத்துக்கள் நிறையா இருக்குது. அப்புறம் இது புற்றுநோய் வராமல் தடுக்குது. கர்ப்பிணி பெண்கள் வாரத்தில் 3 முறை சாப்பிடலாம். சாப்பிட்டா ரத்த சோகையெல்லாம் இது ஏற்படுத்தாது. முட்டையை நல்லா சேர்த்தாச்சு. நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கருவாடுனாலே டேஸ்டா இருக்கும். அதில் காடை முட்டையும் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். அது போக சத்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை நறுக்கியது சேர்த்திக்கலாம். இந்த டிஷ் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நொய்யல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.